2001ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 11ஆம் தேதி தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட ஒரு விமானம் அப்படியே பறந்து வந்து அமெரிக்காவில் இருந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் பில்டிங்ல மோதி அந்த பில்டிங் ஃபுல்லாவே இடிஞ்சு அந்த இடமே தரமட்டமா போகுது. வேர்ல்டு ட்ரேட் சென்டர் பில்டிங்ல மட்டும் இல்ல, அந்த ஆண்டு மொத்தமா 4 விமானம் அமெரிக்காவில் இருந்து கடத்தப்படுகிறது. 4ல 3 விமானம் சரியா பிளான் பண்ணின மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் போய் மோதுது. ஒரு விமானம் மட்டும் என்ன நடக்குதுன்னா, அது தவறுதலா இலக்கு அடையாம வயல்வெளிக்குள்ள கொண்டு போய் விழுகுது. இந்த சம்பவத்தை செஞ்சது அல் கைதா தான் என்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. அது வந்ததுக்கு பிறகு அது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாரையுமே அமைதியான சாந்தமான மக்கள் என்று பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே இப்ப சந்தேக கண்ணோட பார்க்கறதுக்கு ஆரம்பிக்காங்க. ஏர்போர்ட்ல முஸ்லிம்களை மட்டும் கொஞ்சம் அதிகமாவே சோதனை செஞ்சாங்க. ஒவ்வொரு மீடியாவும் தீவிரவாதிகள் இந்த வேலையை செஞ்சாங்கிறத சொல்லாம முஸ்லிம் தீவிரவாதிகள் தான் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு சொல்லி கூவி கூவி வியாபாரம் பண்ணினாங்க. அது வரைக்கும் அன்பா பண்பா பழகிக்கிட்டு இருந்த பக்கத்து விட்டு முஸ்லிம் சகோதரனை கூட சந்தேக கண்ணில் பார்க்குற அளவுக்கு மீடியாக்கள், அதாவது சந்தேக கண்ணில் மக்களை பார்க்க வைக்கிற அளவுக்கு மீடியாக்கள் எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். பல அரசியல்வாதிகள் முஸ்லிம்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் என்கிற கோஷங்களை எழுப்பி இஸ்லாமோபோபியா என்கிற ஒரு சமூக நோயை மக்களுக்குள்ள பரவ விட்டாங்க. 2001 9ஆம் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு மக்களுக்குள்ள பரவின இந்த சமூக நோய் இதுவரைக்கும் உயிரோட தான் இருக்கு. இந்த நோய்க்கு மட்டும் இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கவே படல. ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்லாமோபோபியா ஒவ்வொரு அலைகளா மாறி ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல மக்களுக்குள்ள பரவ விடப்படுது. அந்த விமானம் அந்த கட்டடத்தில் வந்து மோதலண்டா என்ன நடந்திருக்கும் என்று கேட்டா, அந்த கட்டடம் உடைஞ்சிருக்காது என்கிற பதில் தான் நம்ம எல்லாருக்குமே வரும். அப்ப இந்த சம்பவம் நடக்கக்குள்ள சூப்பர்மேன் பறந்து வந்து அந்த விமானத்தை அந்த பில்டிங்ல மோத விடாம அப்படியே தடுத்து நிப்பாட்டினா என்ன நடந்திருக்கும்? ஃபேஸ்புக்ல சும்மா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளதான் இந்த கார்ட்டூன் வீடியோ இந்த கண்ணுல பட்டுச்சு. அந்த கட்டடத்துல மோதுறதுக்கு பறந்து வந்த அந்த விமானத்தை சூப்பர்மேன் பறந்து வந்து அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுறாரு. இப்ப விமானம் கட்டடத்துல மோதலண்டாலும் கட்டடம் இடிஞ்சு விழுகிற மாதிரி தான் அந்த வீடியோல காட்டிருக்காங்க. உண்மையா அந்த வீடியோல ஒரு மெசேஜ் இருக்கு. இது நிறைய பேருக்கு இதுவரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு சந்தேகமாவே இருக்கு. இப்ப அந்த விமானம் வந்து மோதின வீடியோவை நீங்க பாருங்க. இதுல விமானம் வந்து மோதின உடனேயே விமானம் மோதின இடம் எல்லாம் அப்படியே ஃபுல்லா வெடிச்சு தீப்பரவுது. குறிப்பிட்ட ஒரு சில ஃப்ளோர்ஸ் மட்டும் தான் அங்க பாதிச்சிருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த பில்டிங் பிளான் பண்ணி அப்படியே டிமோலிஷ் பண்ணின மாதிரி சரிஞ்சு அப்படியே மொத்தமா கீழே விழுகுது. இங்கதான் அந்த சந்தேகம் நிறைய பேருக்கு ஆரம்பிக்குது. நிறைய என்ஜினியர்ஸ்கள் இந்த சந்தேகத்தை கேட்டிருக்காங்க. ஆனா இதுவரைக்குமே ஒரு முழுமையான விளக்கம் அவங்களுக்கு இதுவரைக்கும் கொடுபடல.